வணக்கம். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்க அதிபருக்கும் ஈரானிய கடும்போக்காளர்களுக்கும் புத்திமதி. அமெரிக்க அதிபர் நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, ஈரானுக்கு எதிராக நான் என்ன செய்ய, ஆயில் விலையை குறைக்க வேண்டும் என்றால் ஈரான் மீது குண்டு வீச வேண்டுமா? இன்று வெள்ளி நான் சிறிது ஓய்வாக இருக்கின்றேன். ஈரானில் குண்டு வீச வேண்டும் என்றால் சொல்லுங்கள், ஈரானுக்கு படைகளை அனுப்பி குண்டை வீசுகின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு போரில் எந்த முடிவையும் எட்டி தொட முடியாமல் இப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் குண்டுகளை வீசுவேன் என்று கூறுவதனால் நீங்கள் அடைய போகின்ற இறுதி விடை என்ன என்ற கேள்விக்கு அவர் பதில் கூறாமலே இதை சொல்லியது அமெரிக்காவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு பதிலளித்த ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான், அமெரிக்க அதிபர் ஈரான் மீது விதித்திருக்கின்ற பொருளாதார தடைகள் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற தடைகள் அல்ல. அப்படியொரு தடையை விதிப்பதற்கு உலகத்தை ஆட்சி செய்கின்ற நாடு அல்ல அமெரிக்கா. உலக நிர்வாகத்தை நடத்துகின்ற ஐக்கிய நாடுகள் சபையிடம் அனுமதி பெறாமலே இத்தகைய செயல்களை அவர் தான் தனியொரு மனிதர் நினைத்தது போல செய்கின்றார். இது சர்வதேச சட்டப்படி குற்ற செயல் என்று குறிப்பிட்டார். இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, அமெரிக்காவினுடைய போர் இப்பொழுது அமெரிக்காவிற்கு வெற்றியை தரவில்லை. ஈரான் தான் இதுவரை இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இதை ஈரான் சொல்லவில்லை. இன்று உலக நாடுகள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெறவில்லை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் உணர வேண்டும். இரண்டாவதாக, டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்களை ஈரான் தான் வெறுக்கின்றது என்று கற்பனை பண்ணக்கூடாது. உலக நாடுகள் எல்லாம் ஈரானுடைய வெற்றியை வரவேற்கின்றன, ஈரானுக்கு ஆதரவான குரல்களையே பதிவு செய்கின்றன என்றால் அவர்களுக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கவில்லை. அமெரிக்க அதிபர் செய்வது தவறானது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றார்கள் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேவையற்ற செயல்களை நிறுத்திவிட வேண்டும் என்று அவருக்கு புத்திமதி சொன்ன ஈரானிய அதிபர், கூடவே ஈரானிய அதிபரும் ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர் முகமது பாகர் கலிபா இருவரும் இணைந்து ஈரானுடைய கடும்போக்காளர்களுக்கு புத்தி சொல்லி இருக்கின்றார்கள். இது ஒரு முன்னேற்றகரமான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது ஈரான் வெற்றி படியில் நிற்கின்றது. உலக நாடுகள் ஈரானின் பக்கமாக இருக்கின்றன. ஈரானுடைய நியாயம் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நேற்று அமெரிக்க அதிபர் ஹோர்முஸ் நீரிணை தனக்கே சொந்தம் என்று கூறியதை பார்ப்பீர்களாக இருந்தால் அமெரிக்காவினுடைய தவறு தெரிய வரும். எனவே ஈரானுடைய கரங்கள் ஓங்கி வெற்றி படியில் நிற்கின்ற பொழுது இந்த விவகாரத்தை பேசி தீர்த்து விட வேண்டும். இப்படி வெற்றி படியில் நிற்கின்ற பொழுது கிடைக்கின்ற வாய்ப்பை கைவிடுவீர்களாக இருந்தால் பின்னர் எங்களினால் பேசி ஒரு தீர்வை எட்டி தொட முடியாமல் போய்விடும். பிரச்சனையை பேசி தீர்த்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இதுதான் தருணம். இந்த தருணத்தை கைவிடுவீர்களாக இருந்தால் மிகப்பெரிய சிக்கல் வரும் என்று அவர்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். ஈரான் வெற்றி படியில் நிற்பதை ஆதாரமாக வைத்து மிகப்பெரிய வெற்றியையே பெற்றுவிடலாம் என்று, மேலும் மேலும் வெற்றி பெறலாம் என்று கற்பனைகளை வளர்த்து செல்வது அபாயமானது. இதற்கு பல உதாரணங்கள் உலக அரங்கில் இருக்கின்றது. எனவே கடும்போக்காளர்களினுடைய சிந்தனையும் ராஜதந்திரமும் வேறு வேறுபட்டது. இந்த நேரம் நீங்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, ஈரானினுடைய இப்போதைய யதார்த்த நிலையையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஈரானின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டே செல்லுகின்றது. ஈரானினுடைய மக்களினுடைய வாழ்க்கை பெரும் சிரமமாக இருக்கின்றது. நாட்டினுடைய பணம் பெறுமதி இழந்து கொண்டே செல்லுகின்றது. இந்த நிலை தொடருமாக இருந்தால் மக்களுக்கு வாழ்க்கையை கஷ்டமாக மாறிவிடும். இவ்வளவு கஷ்டங்களையும் வைத்துக் கொண்டு ஈரானினுடைய ராணுவம் வெற்றி சன்னதத்துடன் வெற்றி படியில் பலமாக இருக்கின்றது என்று கூறுவதனால் ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சரியான தருணம் அந்த நாட்டினுடைய ராணுவம் பலமான ராணுவமாக தோல்வி இல்லாமல் இருக்கின்ற நிலைதான் சரியான தருணமாக இருக்கும். இதைவிட சிறந்த தருணம் வராது ஈரானுக்கு என்று ஈரானிய தளத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபருக்கும் ஈரானுக்கும் சமமான அளவில் இந்த விவகாரத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இரண்டு தலைவர்களையும் துரோகிகள் என்று ஈரானில் பலர் பேசிய சம்பவங்களும் உண்டு. உணர்ச்சி அல்ல,
அதை தாண்டியது இந்த விவகாரம் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதேவேளை மேலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றது. இன்றைய உலக ஊடகங்களில் முதலாவது முக்கியத்தை பெற்றிருக்கின்றது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட லைட்னிங் என்கின்ற ரோபோ முன்னைய 100 மீட்டர் உலக சாதனை படைத்த உசேன் போல்ட்டை விட மிக குறைந்த நேரத்தில் ஓடி உலக சாதனை படைத்திருக்கின்றது. இந்த லைட்னிங் ரோபோ 100 மீட்டர் ஓட்டத்தை 9 செகண்ட் 3.2 வினாடிகளில் முடித்திருக்கின்றது. உசேன் போல்ட் 9 செகண்ட் 5.2 வினாடிகளில் 17 வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனியில் நடைபெற்ற போட்டியில் ஓடி வெற்றி பெற்று உலக சாதனை படைத்திருந்தார். அவருடைய உலக சாதனையை இந்த ரோபோ முறியடித்திருக்கின்றது. இதுபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இதே வடிவத்திலான ரோபோக்கள் அரை மரதன் ஓட்டம் என்று கூறப்படுகின்ற 21 கிலோமீட்டர் தூரத்தை 50 நிமிடங்கள் 26 வினாடிகளில் ஓடி முடித்து உலக சாதனை படைத்தது. இதை மனிதர்கள் ஓடுகின்ற பொழுது 57 நிமிடங்கள் 20 செகண்ட்களில் சாதனை படைத்திருந்தார்கள். அதை முறியடித்திருக்கின்றது இந்த ரோபோ. சீனாவினுடைய இந்த தயாரிப்பு ரோபோக்களுக்கான ஒலிம்பிக் போட்டி போன்ற போட்டியில் இந்த வெற்றியை பெறுவதற்கான முயற்சியின் ஓர் அங்கமாக இருக்கின்றது. இந்த ரோபோக்களுடன் இணைத்து AI தொழில்நுட்பத்தையும் ஒன்றாக இணைத்து புதிய அசுர பலத்தை பெற இருக்கின்றது சீனா. இந்த ரோபோக்களினுடைய கால்களினுடைய உயரம் 95 சென்டிமீட்டர்களாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த உயரம் போதியது அல்ல என்று 1.05 மீட்டர் உயரமாக வைத்து இவற்றை ஓடவிட்ட பொழுது மனிதனுடைய சாதனைகளை முறியடித்திருக்கின்றது. இந்த ஓட்ட போட்டியானது உலக மக்களுக்கு சொல்லி இருக்கின்ற செய்தி, மனிதர்களை வென்று ரோபோக்கள் சாதனை படைக்க போகின்றன. ரோபோக்களில் மேலும் AI இணைக்கின்ற பொழுது அதன் சாதனை மனிதனால் நெருங்க முடியாத ஒன்றாக அமையும். மனித குலத்திற்கு உலகத்தில் இருக்கின்ற மாபெரும் சவால்களில் முதலாவது பெரும் சவால் இந்த AI தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால் மனிதகுலம் தன்னுடைய இருத்தலை இழப்பதற்குரிய அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது. 6 பெரும் உலக அபாயங்களில் முதலாவது இடத்தில் இந்த அபாயமே இருக்கின்றது என்று ஏற்கனவே மதிப்பீடுகள் வெளியாகி இருந்தன. அந்த வகையில் இந்த வேகமானது மனிதர்களினால் ஓட முடியாத வேகமாக இருப்பதனால் மனிதர்கள் வாழ்வது கடினமாகவும், மனிதர்களுடைய பணிகளை ரோபோக்கள் பொறுப்பெடுக்கவும், மனிதர்கள் வேலை இழந்து வீடுகளுக்கு செல்லவும், அதன் பின்னர் என்ன செய்வது என்று தெரியாது தவிர்க்கவும் வேண்டிய சூழல் வரும். ரோபோக்களையும் AIயையும் சரியாக தெரிந்து அவற்றை கையாள தெரிகின்ற பொழுது ஒரு மனிதன் உலகில் மிக பிரபலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை அறியாமல் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு இடமில்லாமல் இசைத்தட்டுக்கள் எப்படி இல்லாமல் போயினவோ அதுபோல போக வேண்டிய நிலை வரும் என்பதை இந்த ஓட்டம் காட்டுகின்றது. வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.